சரவணன் எப்படியாச்சும் வந்துட்டு இந்த கல்யாணத்த நடத்தியே ஆகணும். அதுவும் வந்துட்டு அண்ணன், கார்த்திக் அவங்க அப்பா எல்லாருமே கலந்துக்கணும். ஏன்னா, அப்பதானங்க எதிரிய வந்துட்டு கூடவே வச்சு நம்ம சக்சஸ் ஆகுறது தானங்க வெற்றியே! அந்த மாரி தான் வந்து சரவணன் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். எப்படியாச்சும் வந்து இவங்க 3 பேர வர வைக்கணுமே! இதுக்கு என்ன வழி? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது, ரம்யா கிட்ட கேட்குறாங்க, "மேடம் என்னதான் மேடம் பண்றது? இவங்கள வர வைக்க" அப்படின்ற மாரி கேட்க, இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அண்ணன் மட்டும் நம்ம கல்யாணத்துக்கு வர்றதா இருந்தா, அவன் புருஷன் கார்த்திக்கும் வருவான். உங்க அப்பா சண்முகமும் வருவாரு. அப்ப அண்ணத்த மட்டும் தான் நம்ம வந்து எப்படியாச்சும் நம்ம பக்கம் இழுத்தாகணும் அப்படின்றதுக்காக, அவ வந்து எப்படி பார்த்தாலுமே மயங்குற ஆள் இல்லையே! இவங்க 2 பேர கூட மயக்கிடலாம். ஆனா, இந்த அண்ணத்த வந்து சரியே பண்ண முடியாதே மேடம் அப்படின்ற மாரி கேட்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அத நீங்க செயல்படுத்துங்க சரவணன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மேடம் சொல்லும்போது, நான் ஒரு லெட்டர் தர்றேன். அந்த லெட்டர எடுத்துட்டு போயிட்டு, நீங்க அண்ணத்துக்கிட்ட காமிங்க. அண்ணன் உங்க வழிக்கு வருவா அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க ரம்யா. உடனே வந்து சரவணன் வந்து சரின்னு சொல்லிட்டு லெட்டர போய் வாங்குனா, லெட்டர்ல பல விஷயங்கள் வந்து மறைஞ்சிருக்கு. அதாவது ரம்யாவும், கார்த்திக்கும் எவ்வளோ க்ளோஸா இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ரம்யா வந்து பக்கமா எழுதி வச்சிருக்காங்க. எழுதி வச்சு இத வந்து கண்டிப்பா வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட காமிச்சா, அவங்க அப்பா ஏற்கனவே நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்காரு இல்லையா? அப்படி இருக்கும்போது, இப்ப வந்து இந்த லெட்டர நீங்க போய் காமிச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்க அப்பாவ வந்து கஷ்டப்படுத்தாம இருக்கிறதுக்காகவே, அண்ணன் நம்ம போடுற விஷயத்துக்கு ஒத்துப்பா அப்படின்ற மாரி ரம்யா சொல்லிர்றாங்க. சூப்பர் மேடம் நீங்க. நீங்க எனக்கேத்த ஜோடி மேடம் சொல்லிட்டு, உடனே நம்ப சரவணன் போயிட்டு அண்ணத்துக்கிட்ட சொல்றாரு. "அண்ணம், இங்க பாரு நீ கல்யாணத்துக்கு வந்து தான் ஆகணும்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "என்னது கல்யாணமா? எங்களால யாராலயும் வர முடியாது. நீங்க கல்யாணம் பண்றதா இருந்தா தாராளமா பண்ணிட்டு போங்க. ஆனா, நாங்க யாரும் வரமாட்டோம்." அப்படின்ற மாரி நம்ப அண்ணன் சொல்ல, உடனே சரவணன் இருந்துகிட்டு, "அதெல்லாம் தெரியாது. நீங்க வந்து தான் ஆகணும். இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாரி எனக்கு தெரியாது." அப்படின்ற மாரி நம்ம அண்ணன் வந்து சொல்லவுமே, உடனே சரவணன் இருந்துகிட்டு, "நீ வந்தா நல்லது. இல்லன்னா வந்து நான் வேற மாரி பண்ண வேண்டியதா இருக்கும்." அப்படின்னு சொல்லும்போது, "இதுக்கு மேல நீங்க பண்றதுக்கு என்ன இருக்கு? அதான் ஒட்டுமொத்த மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டீங்களே! இதுக்கு மேல தான் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லையே!" அப்படின்ற மாரி நம்ம அண்ணன் சொல்ல, "இருக்கு. இன்னமும் இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு. இல்லன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது." அப்படின்ற மாரி நம்ப அண்ணன் வந்து சொல்றாங்க. சரவணனுக்கு கோவம் வருது. "அப்ப நீ கல்யாணத்துக்கு வரமாட்ட. அப்படிதானே?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "ஆமா. வர முடியாது. உன்னால என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு கேட்கும்போது, "சரி அப்போ ஓகே. நான் எங்க அப்பன போயிட்டு நான் இன்னும் வந்து அசிங்கப்படுத்துறேன், இழிவுபடுத்துறேன்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து நம்ம அண்ணத்துக்கு பயங்கர கோவம் வருது. "தயவு செஞ்சு விட்டுருங்க பெரியத்தா. மாமா ரொம்பவே வந்து பாவம். இதுக்கு மேல வந்து நீங்க இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது, போக்கூடாது." அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல இதுக்கு மேல வந்து நான் பண்ணி தான் ஆவேன். உங்க அப்பா தானே உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா?" அப்படின்ற மாரி நம்ம அண்ணன் வந்து கேட்குறாங்க. "எனக்கெல்லாம் கிடையாது. உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா, நீ வந்து கல்யாணத்துக்கு எங்க அப்பன வர வைக்கணும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னால முடியவே முடியாது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீ வந்தா உங்க மாமன இப்ப சும்மா விடுவேன். இல்லன்னா உங்க மாமன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது." அப்படின்ற மாரி சொல்ல, "ச்சீ நீங்கலாம் எவ்வளோ பெரிய கேவலமான கேரக்டரா இருக்கீங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நாங்க கேவலமான கேரக்டராவே இருந்துட்டு போறோம். நீ இப்ப கல்யாணத்துக்கு வந்து தான் ஆகணும் அண்ணன்னு" சொல்றாங்க. "முடியாதுன்னு சொன்னா கேட்க மாட்டீங்களா பெரியத்தான்னு?" சொல்லும்போது, "இல்ல கேட்க முடியாது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. அப்படி இருக்கும்போது தான் இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாரி தெளிவான ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இவ்வளோ நாளா நம்ம அண்ணன் வந்து, சரி எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கலாம், சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கு மேல வந்து சரியே பண்ண முடியாதுன்ற ஒரு விஷயத்த வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் நம்ம அண்ணன் சொல்றாங்க, "எவ்வளோ இதா நடந்தாலும் சரி, போனாலும் சரி, நான் இருக்கேன் உனக்கு." அப்படின்ற மாரி நம்ம அண்ணன் வந்து சொல்லவுமே, "இப்ப நீ வந்து" கேட்குறாங்க, "இப்போ உங்க மாமாவ நான் இன்னும் அசிங்கப்படுத்தவா?" அப்படின்னு சொல்லவும், அப்பதான் நம்ம சரவணன் அந்த லெட்டர காட்டுறாங்க. "இந்த லெட்டர கொஞ்சம் நேரம் பாருங்க மேடம்." சொல்லும்போது, சரவணன் பார்க்குறாரு. சரி நம்ம அண்ணன் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா, அதில இந்த மாரி இருக்குங்க. அத பார்த்ததுமே ரொம்ப வந்து திகைச்சு போயிட்டாங்க. "என்ன அண்ணம் இது?" அப்படின்னு கேட்கும்போது, "என்ன சரவண மாமா இது?" அப்படின்னு கேட்கும்போது,
என்னடா என்னன்னு நல்லா பாரு, உனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு கேட்கும்போது 2 பேரும் எப்படி இருந்தாங்களோ அது இருக்குது. இதை நான் எங்கள் அப்பான்ட்ட காட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்கிறாரு. தயவு செஞ்சு விட்டுருங்க, தயவு செஞ்சு இதுக்கு மேலே வந்து மாமாவை கஷ்டப்படுத்தாதீங்க, நீங்கள் கஷ்டப்படுத்தினது எல்லாம் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இந்த இதை நான் காட்டக்கூடாது அப்படின்னா நீ வந்து தான் ஆகணும் கல்யாணத்துக்கு. நீ மட்டும் இல்லை, நீங்கள் 3 பேருமே வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் ஏன் வரணும், எங்களால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ரொம்ப வந்து சரவணனுக்கும் அது சரி. அப்போ நான் இப்போ போயிட்டு காட்டுறேன், நான் எல்லாத்தையுமே போய் காமிச்சிடுறேன் அப்பா கிட்ட. நீங்கள் அவங்க 2 பேரும் இப்படி தான் வாழ்ந்தாங்கன்னு காட்டுறேன். இதை பார்த்து அவர் மனசு உடஞ்சி போயிட்டு எப்படி செத்துருவார் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ எல்லாம் என்ன ஜென்மம், நீலாம் தயவு செஞ்சு உயிரோடு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் ஏன் வந்து உயிரோடு இருக்க போகிறேன், நான் உயிரோடு இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாளாக இருந்த அண்ணன் வேறு, இதுக்கு மேலே இருக்க போகிற அண்ணன் வேறு. ஏன்னா அன்னத்தை சுற்றி ரொம்ப வந்து பாடுபடுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பண்ணுறாங்க இல்லை என்ன மாதிரிலாம் வந்துட்டு பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஏன்னா நம்ம அண்ணன் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக முடிவெடுத்துட்டாங்க. என்னடா இது இப்படிலாம் வந்து நடந்துகிட்ருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவெடுத்துட்டாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லது வேற இல்லைங்க. அதனால என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரியல. பார்ப்போம் என்ன நடக்க போகுது, எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம அண்ணன் ரொம்ப வந்துட்டு இதை ஆயிடுறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது போகிறதுன்னே தெரியாமல் தான் வந்து முழிச்சிட்ருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் இப்படி இருந்தது என்ன நடந்தாலும் போனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கட்டத்தில் தான் இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போங்க. இவ்வளோ நாளாக வந்து இருந்ததுக்கும் இப்போ இருந்திருக்கிறதுக்கும் எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அண்ணன் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.